ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் டெல்லி கேபிட்டலுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்த பிளேயரை எந்த கேட்டகரி வைஸில் பிக் பண்ணி ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயர் எந்த பிளேயருக்கு த்ரெட்டாக இருக்கிறாங்க, அதே மாதிரி ரொட்டேஷன் வைஸ் எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணலாம், சிவிசி ஆப்ஷனும் எந்தெந்த மாதிரி கேட்டகரியில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேட்டகரி வைஸ் சொல்லும் போது அதில் அந்த பிளேயரோடைய வீக்னஸ் அண்டு அவங்களுடைய அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வென்யூவோட பிச்சு ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி வென்யூ போயிருக்கு, ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக 20 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 9, செகண்ட் வின் பண்ணவங்க 11 பண்ணியிருக்கிறாங்க. 150க்கு பிலோ 5 டைம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. 150 to 169 5 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 200ம் 6 டைம்ஸு இங்கே பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோரும் ஆயிருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து முக்கியமான ஒரு இது இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ பேட்டிங்க்கு தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கூட விக்கெட் ஃபால் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அந்த பிச் ரிப்போர்ட்டை நீங்கள் ரீசன்ட் பிச் அண்ட் ரிப்போர்ட் பார்க்கக்கூடாது. டாஸுக்கு அப்புறம் வர பிச் ரிப்போர்ட் தான் மெயினான விஷயம். டெல்லியை பொறுத்தவரை மேக்சிமம் பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த ஃபெராரியா மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அதே லைன்லேயே போக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீம்லையும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு பவுலிங் போடுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். எல்எஸ்ஜியோட பாசிபிள் 11 கண்டிப்பாக ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் பண்ணலாம். அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை தான் அவங்க ஸ்ட்ரென்த் பண்ண பார்ப்பாங்க. மேபி ஏதாவது ஒரு நியூ பவுலருக்கு அவங்களோட இது பண்ணலாம். மற்றபடி மற்ற இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் யார் வருவாங்கன்னு தெரியும். ஒருவேளை செகண்ட் பேட்டிங் படித்தாலும் மிச்சல் மார்ஷ் தான் வருவார். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. எல்எஸ்டிக்கும் டிசிக்குமான மேட்சுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேக்கும் எம்ஐக்குமான மேட்சோடைய ட்ரீம் டீம் ப்ரீவியூ எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு இதாக பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரியும் டீம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மாதிரி தான் டீம் வந்திருக்கு. அதில் நம்ம முதலே சொல்லிட்டோம், பும்ரா அந்த கேட்டகரியில் ட்ரீம் டீம் பிக்கில் வருவார். அதே மாதிரி சூர்யா குமார் யாதவ் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரை அடித்தா விசிசி கேப்டன் அளவுக்கு வந்துடுவார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2 பேரும் வர்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒருத்தங்க தான் வருவாங்க. ஹார்திக் பாண்டியா வர்றது ஃபெயிலியர் ஆக வாய்ப்பாயிரும். ஸோ ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா சேஸின் பண்ணுறாருன்னா அவர் ட்ரீம் டீம் மஸ்ட்டு. அந்த கேட்டகரியில் வர லோ பிக் பிளேயர் உறுதியாக உள்ளே வருவான்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. ஜடேஜா நூர் அகமதில் ஒருத்தங்க நல்லா ப்ளே பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஜடேஜா அதை பண்ணிட்டாரு. டூபேக்கு ஹோம் கிரவுண்டு, அதனால் அவரும் உள்ளே வந்துடுவார்னு சொல்லியிருந்தோம். புதுசாக வந்த பிளேயரை நீங்கள் ரிஸ்க் எடுத்து லோ பிக்கில் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கும். அதே மாதிரி தீபக் சகர் அந்த ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுத்து அவரும் பார்த்திங்கன்னா தீபக் சகர் சாண்ட்னர் ஒன் சைடாக போனதுனால வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் ரிக்கில்டன் இல்லைனா சர்மாவில் ஒருத்தங்க தான் வர மாதிரி இருந்தது. ஆனால் மும்பை ஒன் சைடாக வின் ஆக மாதிரி ப்ளே பண்ணதுனால அந்த இடத்துல 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ எல்எஸ்டிக்கும் டிசிக்குமான மேட்ச்சு, 2 டீமுக்கும் ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சு எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் 2 பேருமே இதே கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த கேட்டகரியில் இருந்து ஒரு சி இல்லைன்னா விசி ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்எஸ்டி பக்கம் டாமினேட் பண்ணால் மட்டும்தான் 2 சிவிசி இங்கே வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சி இங்கே வந்துட்டு விசி இதுக்கு அடுத்த கேட்டகரியான 8 கிரெடிட்டோ இல்லை இதுக்கு அடுத்த பெர்சன்டேஜ் 50 to 75%லையோ இல்லை 25 to 50%லையோ வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த பிச்சு ரிப்போர்ட் இனிஷியலாக பேட்டருக்கு சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போக விக்கெட் ஃபாலும் இருக்குது. ஒரு 10 ஓவருக்கு அப்புறம்
போடுற ஸ்பின்னர் வந்து இங்கே எஃபிஷியன்ஸாக இருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னரும் இங்கே நல்ல பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வர ஃபாஸ்ட் பவுலர் இவங்க வந்து இங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் இன்னிங்ஸை விட. வென்யூ ப்ராக்ரஸும் பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எல்எஸ்ஜி பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் இல்லாமல் போயிடுவாங்க. அதே இது டிசி பண்ணாங்கன்னா ஒரு விக்கெட் விழும். இதே இது சேஸின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 2 விக்கெட் இல்லைனா ஒரு விக்கெட் எந்த டீம் பண்ணாலும் விடுறதுக்கான வாய்ப்பு இந்த பிச்சை பொறுத்தவரை இருக்குது. ஸோ டாப் ஆர்டரில் வர பிளேயரில் லீவ் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும். இப்போது இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் தான். கேஎல் ராகுல், நிக்லஸ் பூரான், மார்க்கம், மார்ஷ். இதில் சிவிசி ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கும், யாருக்கெல்லாம் வராமல் போக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கம் பொறுத்தவரை அவர் ட்ரீம் டீம் வேணால் வரலாம். ஆனால் சிவிசி வர்றது கஷ்டம்தான். ஏன்னா அவருக்கு குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஸ்டார்க்கு 3 பேர்கிட்டையும் த்ரெட் இருக்கிறதுனால ஒரு சிவிசி அளவுக்கு வருவார் அப்படிங்கிறது கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ அதில் ஒரு பெரிய பிக்கு சிவிசியில் ஃபஸ்ட்டு அடிபடுறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அடுத்து இந்த 3 பேரில் ஜிஎலுக்கு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒருத்தங்களை லீவ் பண்ணிக்கிடலாம். இப்போது இந்த கேட்டகரியில் நிக்லஸ் பூரான், கேஎல் ராகுல் பொறுத்தவரை வென்யூ ப்ராக்ரஸ் அருமையாக இருக்குது. நிக்லஸ் பூரான் பொறுத்தவரை அவருக்கும் இது இருக்குது. ஆனால் த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரானுக்கு குல்தீப் யாதவ், மிட்சல் ஸ்டார்க். இந்த மேட்ச் பொறுத்தவரை டெல்லி பக்கம் மேட்ச் போயிடுது அப்படின்னா மிட்சல் ஸ்டார்க் வந்து அந்த இடத்துல ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி குல்தீப் யாதவும் ஒரு ட்ரீம் டீம் வருவார். ஆனால் ஆவரேஜாக போகுது, அதே மாதிரி ஈக்குவல் ஃபைட்டாக போகுதுன்னா ஸ்டார்க்கு அப்படி இல்லைன்னா குல்தீப் யாதவில் ஒருத்தங்க ரொட்டேஷன் பிக்கில் தான் வருவாங்க. ஏன்னா மிட்சல் மார்ஷு, பூரான், மார்க்கம் 3 பேருக்கும் த்ரெட்டு வந்து ஸ்டார்க்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பாக அந்த இது ஒர்க்காக 90% வாய்ப்பாயிரும். ஸோ இதில் மஸ்ட் பிக் பிளேயராக கேஎல் ராகுலை எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா நிக்லஸ் பூரானை மஸ்ட்டாக எடுத்துகிட்டு மார்ஷையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கிராண்ட் லீக்குக்கு எல்லா ஐபிக்கும் எட்டு போனீங்கன்னா அவங்க பண்ணுறது கஷ்டமாயிரும். மார்ஷை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் இந்த பிச்சில் லீவ் பண்ணிடுங்க. மார்க்கம் வந்து ஒரு ட்ரீம் டீம் வேணால் வரலாம், இல்லை அவர் அந்த இடத்துல சிவிசி அளவுக்கு வர்றது கிடையாது. இந்த கேட்டகரியில் சிவிசி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல், நிக்லஸ் பூரான், 3வது ஸ்டார்க்கு பக்கம் கேப்டன் போகுதுன்னா கண்டிப்பாக டெல்லி ஒன் சைடாக வின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டீம் ரெடி பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பிளேயருடைய த்ரெட் இருக்குது, விக்கெட் ஃபால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங்னா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக 3 பேர் இல்லைனா ரிஸ்க்காக எடுத்தால் 3, சேஃபாக எடுத்தால் 4 பேர் கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக ஜிஎலுக்கும் எடுக்கிற மாதிரி வரும். குல்தீப் யாதவ் பொறுத்தவரை டெல்லி வின் ஆகிற மாதிரியான கண்டிஷனில் நீங்கள் டீம் எடுத்தால் மட்டும் ட்ரை பண்ணலாம், இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இவர் இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீமு வர்றது கஷ்டம்தான். ஸோ இவர் வந்து குல்தீப் யாதவா ஸ்டார்க்கான்னு ஈக்குவல் ஃபைட்டாக போகுது, இல்லை பேட்டிங்க்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னா ஒருத்தங்க தான் வருவாங்க, ஒருத்தங்க வரமாட்டாங்க. இதே பவுலிங்க்கு போகுது செகண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, டெல்லி வின் ஆகிற மாதிரி இருக்குன்னா 2 பேரும் மேபி வரலாம். இல்லைனா இவர் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வரமாட்டார். இதில் மேக்ஸிமம் இதில் ட்ரீம் டீம் ஆப்ஷன் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேஃப் பிக்காக போகிறீங்கன்னா அக்சர் பட்டேல் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2மே இருக்குது. அதே மாதிரி பிளேயர் இடையே த்ரெட் இருக்குது. நீங்கள் குல்தீப் யாதவ் இல்லைனா அக்சர் பட்டேலில் இந்த மேட்சை பொறுத்தவரை ஒருத்தரை தான் எடுக்கணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் வேணால் அந்த இடத்துல 2 பேரை ட்ரை பண்ணலாம். ஆனால்
அக்சர் பட்டேலை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டப்ஸு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸும் நல்ல பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் 2 பேரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஷ்னாய் இல்லைன்னா சார்துல் தாக்கூரில் நீங்கள் ரிஸ்க்காக லீவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பிஷ்னாயை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா லீவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி அபிஷேக் போரல் பொறுத்தவரை அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருனா இந்த பிச்சுக்கு நல்ல ஒரு ஆப்டான பிளேயரு, ஒரு ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் பிக்கு. நீங்கள் சிவிசி அளவுக்கு எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட ரிஸ்க்கு. ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம், ஆனால் ஒரு ட்ரீம் டீம் பிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதோனி மில்லரில் நீங்கள் லோ பிக்கிலேருந்து எடுக்கிறதா இருந்தால் ஒருத்தங்களை தான் எடுக்கணும், 2 பேரை எடுக்காதீங்க. பதோனி பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா மில்லரை எடுத்துருங்க. இப்படி தான் இந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணணும், அதுக்கு மேலே கை வைக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாருக்கு இந்த பிச்சு ஓரளவு சப்போர்ட் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும், விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. இதில் எப்படின்னா நார்மலாக 2 to 3 பேர் இல்லைனா 2 பேர் தான் வருவாங்க. ஸோ அதில் அபிஷேக் போரலை ஃபிக்ஸ்டு பிளேயராக வச்சுக்கலாம். நீங்கள் எல்எஸ்ஜி லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா பதோனி மில்லரை எடுங்க, இல்லைன்னா இவங்க 2 பேரையுமே எடுக்க வேண்டாம். மேக்ஸிமம் லாஸ் ஆகிற மாதிரி போயிடும்னு நினச்சிங்கன்னா பதோனியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ டெல்லி லாஸ் ஆகும், டெல்லி பிளேயர்ஸ் தான் இது எல்எஸ்ஜி தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வி நிகம் இவங்களை ட்ரை பண்ணலாம். டி சிங்கை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இவர் ஏ சர்மாவை பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டப்ஸு இல்லைன்னா ஏ சர்மா, இந்த 2 பேரில் இருந்து யாரையாவது ஒருத்தங்களை தான் ட்ரை பண்ணணும், 2 பேரை ட்ரை பண்ணாதீங்க, வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ரிஷப் பண்ட் பொறுத்தவரை இந்த வென்யூ அவருக்கு செட் ஆகலை. நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா பெட்டராக இவரை லீவ் பண்ணிடுங்க. ஸோ இதில் இருந்து மொஹித் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஸோ இதில் நல்ல ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்காருன்னா டி சிங்கு நிகம் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸ்டப்ஸு சர்மாவில் ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் 2 பேர் தான், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து இப்போ வர கருணாயர் வந்து 50% பிலோவில் இருக்காங்க. இவங்க லாஸ்ட் வரை இப்படியே தான் இருக்கிறாங்க, 50க்கு பிலோ தான் இருக்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் இப்படியே தான் இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ பிக்கில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இவரே எடுக்கலாம். ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். கே நாயர் பொறுத்தவரை ட்ரீம் டீம் ஆப்ஷன் தான். சப்போஸ் இந்த ஏ சமாத், ஃபெரேரா, கே நாயர் இந்த 3 பேரும் ப்ளே பண்ணுறாங்க பிளேயிங் லெவலன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கே நாயரை ட்ரை பண்ணுங்கள், அடுத்து ஃபெரேராவை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கே நாயர் வர்றதுக்கு தான் 80% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுத்தாலே போதுமான இது. 3 பேர் ஹைபிக்கில் இருக்காங்க. நிக்லஸ் பூரான், ஏடன் மார்க்கம், மார்ஷ். இதில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் நிக்லஸ் பூரானை எடுக்கலாம். ஆனால் மார்ஷ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா மார்ஷுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 பேருக்குமே வீக்னஸ் யார்கிட்டனா ஸ்டார்க்கிட்ட தான் இருக்குது, குல்தீப் யாதவ்கிட்டையும் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு ட்ரீமை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா ஸ்டார்க் ரொம்ப ஒரு முக்கியமான பிக்காக இருப்பார். செகண்ட் பவுலிங் போட்டால் கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிச்சு ரிப்போர்ட் பாருங்கள், அதில் பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுது, இல்லை பிச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு க்ரீனிஷாக இருக்குது, இல்லை சின்ன சின்ன இதுக்கு சப்போர்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்டார்க் போடுறாருன்னா அவரை மிஸ் பண்ண வேண்டாம். அவர் அப்படி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கம் இல்லைன்னா
மார்ஷ் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை லீவ் பண்ணி தான் ப்ளே பண்ணணும் ஜிஎல் பண்ணுறதா இருந்தால். அதே மாதிரி ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்க கண்டிப்பாக 50%க்கு பிலோ 3 to 4 பேர் உறுதியாக ட்ரீம் டீமில் வச்சுட்டு நம்ம சொன்ன பிளேயரை வச்சுட்டு அப்புறமா மற்ற பிளேயரை எடுங்க. ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 8 to 9 பேர் சேஃப் பிக் எடுத்துகிட்டு 2 லோ பிக்கு, அந்த 2 லோ பிக்கும் பேட்டிங்கில் 1 பவுலிங்கில் 1 எடுத்தாலே போதும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஆல்ரவுண்டரில் எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க கேஎல் ராகுலுக்கு ஒரு சிவிசி ஆப்ஷன் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். கேஎல் ராகுலை ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயராகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் சிவிசி கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளேயருக்கிடையான த்ரெட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், யாருக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இதை மீறியும் கண்டிப்பாக நடக்கும். அதை உங்கள் ப்ரெடிக்ஷன் படியும் நீங்கள் மாற்றிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனாக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி பார்த்தது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.